வணக்கம். நமது சிவசிவ அன்பே சிவம் சேனலுக்கு வருகை புரிந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். இன்று கூந்தல் பராமரிப்பை பற்றி டாக்டர் ஸ்ரீதேவி மேடம் விளக்குரை தர போறாங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். எல்லாருக்கும் வணக்கம். இது செக்ஷனை ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி எடுத்தாச்சு. ஆனா அது கண்டினியூஷன் தான் இந்த செக்ஷன் போயிட்டே இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். இப்ப ரீசன்ஸ் நம்ம திருப்பி ஒரு வாட்டி ரிமைண்ட் பண்ணிக்கலாம். ரீசன்ஸ் என்ன ரீசன்ஸ் ஆக்சுவலா பார்த்தா ஒரு ஹேர் అనేది நிறைய ஒரு லட்சக்கணக்கில் ஹேர் இருக்கும். ஸ்கல்ப்ல நமக்கு ஹேர் ஒரு நாளைக்கு 50 to 100 வரைக்கும் ஹேர் லாஸ் ஒரு ஜென்ரலா நடக்கிறது. அது 50 to 100 வரைக்கும் ஹேர் லாஸ் நடக்கும். அதுக்கு மேல போகும்போதுதான் நீங்க ஹேர் லாஸ் ஆகுது அப்படி అనేది கவலைப்படலாம். இப்போ ஒரு 50 to 100 போனாலும் ஆனா திருப்பி அகைன் ஒரு 20 டேஸ்க்குள்ள அந்த போன இடத்துல திருப்பி ரீக்ரோத்திங் అనేది ஹேர் வரும். சப்போஸ் ஒரு 50% லாஸ் ஆகுது வச்சுக்கோங்களேன். ஒரு 50 ஹேர் லாஸ் ஆகுது ஒரு இடத்துல அப்படின்னு நினைச்சிட்டோம்னா திருப்பி ஒரு 20 டேஸ்க்குள்ள உங்களுக்கு அந்த 50யும் ரீக்ரோத் வந்துச்சுன்னா உங்களோட திக்னஸ் ஹேர் ஆஸ் யூஸ்வல் நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். சில பேருக்கு இப்போ போயிடுச்சுன்னா லாஸ் ஆயிடுச்சுன்னா லாஸ் ஆனது எல்லாமே திருப்பி உங்களுக்கு வராது. சில பேருக்கு நல்லா ஃபுட்டு எல்லாமே நல்லா எடுக்கிறவங்களுக்கு ஹெல்தி பர்சன்ஸ்க்கு திருப்பி கண்டிப்பா வரும். சில பேருக்கு 50 லாஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு 25% 25 ஹேர்ஸ் வரலாம். ஒரு 50 ஹேர்ஸ் ஒரு இடத்துல லாஸ் ஆயிடுச்சுன்னா அதே இடத்துல வித்தின் 20 டேஸ் லோ திருப்பி ரீக்ரோத்திங் అనేది ஒரு 25% 30% அந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட உங்களோட திக்னஸ்க்கு ஒன்றும் குறைச்சல் இருக்காது. அதுவே ஒரு 50 ஹேர்ஸ் லாஸ் ஆயிடுச்சு பட் 20 டேஸ் ஆனாலும் உங்களுக்கு அதுல ரீக்ரோத் வரல அப்படின்னு நினைக்கும் போது உங்களோட ஹேரோட திக்னஸ் அப்படியே குறைஞ்சிடும். சில பேருக்கு சுத்தமா ஜீரோல இருக்கு அப்படின்னா பால் ஹேர் வரும். சோ இது இப்ப ஜென்ரலா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஹேர் லாஸ் ஆயிடுச்சு ஏதாவது யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆரம்பிச்ச உடனே ஒரு 1 மந்த்துக்குள்ளவே ரிசல்ட் எதிர்பார்ப்பாங்க. அது சான்ஸ் இல்லை. இப்போ ஒரு இடத்துல ஹேர் போயிடுச்சுன்னா ஒரு 20 டேஸ்ல திருப்பி ரீக்ரோத்திங் வரும். ரீக்ரோத்திங் வந்த அப்புறமா அது உங்க கண்ணுக்கு தெரியறதுக்கு அட்லீஸ்ட் 3 to 4 மந்த்ஸ் ஆகும். இப்போ சப்போஸ் நீங்க மொட்டை அடிக்கிறீங்க அடிச்ச அப்புறமா நெக்ஸ்ட் எப்படி தெரியும், கருப்பா தெரியும். ஒரு 3 months 4 months ஆயிடும் இல்லையா கொஞ்சம் அது லென்த் வரதுக்கு. சோ அந்த மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்கணும். தவிர எடுத்த உடனே ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஒரு ஏதாவது ரெமெடி யூஸ் பண்ணுவாங்க. பண்ணதே நெக்ஸ்ட் வீக்லனே இன்னும் எனக்கு வளரவே இல்லை, இன்னும் போயிட்டே இருக்கு, இப்படிதான் கவலைப்படுவாங்க. ரொம்ப 100க்கு மேல ஹேர் போதுன்னா தான் நீங்க கவலைப்படணும். இல்லைன்னா நார்மலா அது நடக்கிறது தான். இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 50 இயர்ஸ் ஹேர் ரீக்ரோத்திங் போறது, திருப்பி லாஸ் ஆகிறது, திருப்பி வர்றது, இதெல்லாம் ஜென்ரலா நடந்துட்டே இருக்கிறது தான் அது. அதனால அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஜென்ரலா ரீசன்ஸ் ஒரு முக்கியமா நம்ம பார்த்துட்டோம்னா நீங்க கவனிச்சிட்டீங்கன்னா லேடிஸ்க்குன்னா ஹேர் லாஸ் ஜென்ஸ்ல தான் ரொம்ப அதிகமா இருக்கும். அவங்களுக்குதான் சீக்கிரமா லாஸ் ஆகிறது. இப்போ ஜென்ரேஷனை பார்த்தா பாவம் ஒரு 30 இயர்ஸ்க்கே பால் ஹேர் வருது. சில பேர் மேரேஜ் பண்றதுக்கே ஆர்டிபிஷியல் ஹேர் எல்லாம் வச்சுட்டுதான் இது பண்ணிடுறாங்க அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு தான் அதிகமா லாஸ் ஆகுறது. அது டெஸ்டோஸ்டெரான் ஒரு ஹார்மோன்ஸ் எல்லாம் ஹார்மோன் சேஞ்சஸ் ரொம்ப அதிகமா வரும்போது அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். அவங்க கேர் அந்த அளவுக்கு எடுக்க மாட்டாங்க. அவங்க அதை பத்தி யோசனை பண்றதே கல்யாண டைம்ல தான் யோசிப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஐயோ நமக்கு இல்லையே, இது ஒரு ரீசனா கேர்ள்ஸ் ரெஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே லேடிஸ்க்கு லாஸ் ஆகுறது சில பேருக்கு இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் கம்மியாகுது அப்படின்னா கண்டிப்பா ஹேர் லாஸ் வருது. பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஹேர் லாஸ் வருது. அது ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. அதே மாதிரி சில பேருக்கு பால் ஹேர் வருது அப்படின்னா அது ஜீன்ஸ் வம்ச பாரம்பரியமா சில பேருக்கு இருக்கும்போது அந்த பால் ஹேர் வர சான்சஸ் ரொம்ப அதிகம். அவங்க தாத்தாக்கு அப்படிதான் இருக்கு, அவங்க அப்பாவுக்கு அப்படிதான் இருக்கு. அமைப்பு கூட நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, யாரோ ஒருத்தர் நம்ம அப்பாவோட ஹேர் ஸ்டைலோ இல்ல அம்மாவோட ஹேர் ஸ்டைலோ இல்ல பாட்டியோட ஹேர் ஸ்டைலோ இந்த மாதிரி தான் வரும். அகலமா கொஞ்சம் நீட்டா இருக்கிறது, திருப்பி ஸ்மூத் ஹேர் வருது, இல்ல கர்லி ஹேர் வருது. இதெல்லாம் அவங்களோட ஜீன்ஸ் அவங்களோட
பேரண்ட்ஸுக்கு எல்லாம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி சில பேருக்கு வந்துட்டு ஜாஸ்தியா வருது. அதே ஒரு ரீசனா இருக்கும். இன்னும் ஹேர் லாஸ்க்கு பாத்தீங்கன்னா மெயினான ரீசன் வந்துட்டு டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா, ஏதாவது ஸ்கல்ல வந்துட்டு ஸ்கின் ப்ராப்ளம் இருந்துட்டு ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப அதிகமா வந்துட்டு ஹேர் லாஸ் ஆகும். ஒரு ஜென்ரலா வந்துட்டு வருது. அப்புறமா நல்லா ஸ்ட்ரென்த் ஃபுட்டு டெஃபிஷியன்சி, ரொம்ப முக்கியமா சொல்லணும்னா புரோட்டீன் டெஃபிஷியன்சி, பாடியில வந்துட்டு புரோட்டீன் டெஃபிஷியன்சி ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா அவங்க விட்டமின் டி, விட்டமின் பி12 இதெல்லாம் கம்மியா இருக்கு அப்படின்னா கூட வந்துட்டு ரொம்ப ஹேர் லாஸ் கண்டிப்பா வந்துட்டு ஆகும். அத மாதிரி ஆகுதுன்னா ஹெல்த் சப்போஸ் சில பேருக்கு வந்துட்டு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரவங்களுக்கு வந்துட்டு நீங்க அது கூட செக் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்கான்னு இது வந்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு ஃபுட் எடுத்துடலாம். இல்ல சப்போஸ் வந்துட்டு ரொம்ப டெஃபிஷியன்சியா இருக்கு அப்படின்னா விட்டமின் கேப்சூல்ஸ் அந்த மாதிரி கூட மெடிசின்ஸ் வந்துட்டு எடுப்பாங்க. விட்டமின் இ விட்டமினும் கம்மியா இருந்துச்சுனாலும் லாஸ் ஆயிடும். டி விட்டமின் கம்மியா இருந்துச்சுனாலும் லாஸ் ஆயிடும். பி12 இருந்துச்சுனாலும் லாஸ் ஆயிடும். சி விட்டமின் டெஃபிஷியன்சி இருந்துச்சுனாலும் லாஸ் ஆயிடும். பயோட்டின் குறைவா இருந்துச்சுனாலும் வந்துட்டு ஹேர் லாஸ் வந்துட்டு வந்துடும். ஸோ இது இது எல்லாமே வந்துட்டு நமக்கு நேச்சுரலாவே ஃபுட்லனே கிடைக்குது. நமக்கு இதெல்லாம் இப்போ விட்டமின் சி வேணுமா அப்படின்னா நம்ம வந்து நெல்லிக்காய் சாப்பிடலாம், எலுமிச்சை பழம், லெமன் வந்துட்டு ஜூஸ் ரெகுலரா எடுக்கலாம். பி12 வந்துட்டு இந்த மஷ்ரூம்க்கு வந்துட்டு ரொம்ப நல்லா கிடைக்கும். விட்டமின் டி வந்துட்டு வெயில வந்துட்டு ரொம்ப, ஆனா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா விட்டமின் டி டெஃபிஷியன்சி வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு. இப்போ விட்டமின் டி டெஃபிஷியன்சி அது ரீசன் எது வேணுமானா இருக்கலாம், ஆனா ரொம்ப இருக்கு. வெயில வந்துட்டு டெய்லி ஒரு 1 hour உட்காருது அந்த மாதிரி வந்துட்டு. ஸோ ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கேத்த மாதிரி நீங்க உங்க லைஃப் ஸ்டைல் மாத்திக்கிச்சுனாவே, ஃபுட் மாத்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா கிராஜுவலா வந்துட்டு உங்களோட ஹெல்த் நல்லா ஆயிடுச்சுனாவே அதனால வர ஹேர் லாஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரீகெயின் ஆயிடும். கண்டிப்பா வந்துட்டு ரீகெயின் ஆகும் அது. அதே மாதிரி வந்துட்டு மெயினா நீங்க தள்ள பேன் இல்லாம பாத்துக்கிறது, டேண்ட்ரஃப் இல்லாம பாத்துக்கிறது, அந்த மாதிரி டேண்ட்ரஃப் இருக்கா இல்லையா, இல்ல இப்ப ஸ்கூலுக்கு போற பசங்களை எல்லாம் பார்த்துச்சுன்னா பெரிய ப்ராப்ளம் வந்துட்டு அந்த பெயின் தான் பக்கத்துல பசங்களோட சேர்ந்து சேர்ந்து வருது. ஸ்கூல் பசங்களுக்கு தான் ரொம்ப அதிகமா வருது. சில பேருக்கு வந்துட்டு ஸ்வெட்டிங் ரொம்ப அதிகமா ஆகும். அந்த ஹெட்ல மட்டும் ஸ்வெட்டிங் ரொம்ப அதிகமா இருக்கிறவங்களுக்கு கூட அந்த டேண்ட்ரஃப் வர இதே ரொம்ப அதிகம் அது. சில பேர் வந்துட்டு இந்த மெடிசன்ஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. இப்ப எல்லாத்துக்கும் எடுத்ததுக்கு எல்லாம் வந்துட்டு மெடிசன் போடுற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கு. தலைவலிக்குது ஒரு டேப்லெட் போட்டுட்டு நான் தூங்கினா, கால் வலிக்குது ஒரு டேப்லெட் போட்டு தூங்கினா அப்படி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ வைரல் ஃபீவர் இல்ல டெங்கு ஃபீவர் இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் ரொம்ப கொடுப்பாங்க. இந்த ஸ்டெராய்ட்ஸ் வந்துட்டு மெடிசன்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா ஹேர் லாஸ் வரதா செய்யுது. அது ஒரு மெயின் ரீசனாவும் இருக்கு. அது இல்லாம ஸ்டெராய்ட்ஸ், ரேடியேஷனு அது இன்னொன்னு என்னன்னா நீங்க ஹெட் பாத் பண்றதுல வந்துட்டு நிறைய பேருக்கு இருக்கிற பழக்கம் வந்துட்டு ரொம்ப சூடான வாட்டர் சுடு தண்ணி வச்சுட்டு தலைக்கு ஹெட் பாத் பண்ணுவாங்க. அது ரொம்ப தப்பு. சுடு தண்ணி வந்துட்டு ரொம்ப ஹாட் வாட்டர் வச்சுட்டு நீங்க ஹெட் பாத் பண்ணிருக்கீங்கன்னா ஹேர் லாஸ் கண்டிப்பா வந்துட்டு வரும். ஒரு நார்மல் வார்ம் வாட்டர் நம்ம தலைக்கு குடிக்கலாம், இல்லைன்னா கோல்டு வாட்டர்ல வந்துட்டு ஹெட் வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு ஹெல்தி. ரொம்ப சூடானது நம்ம குடிச்சா நல்லதா இருக்கும். அது குளிக்கும் போது வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்றோம். ஆனா ஹேர் லாஸ் வந்துட்டு ரொம்ப ஆகும் அதுக்கு. அதே மாதிரி வாட்டர் டிஃபரன்ஸ் வந்துச்சுன்னா கூட அது இருக்கு. அது நான் மெட்ராஸ் வந்து தான் ரொம்ப ஃபீல் பண்ணாது. சால்ட் வாட்டர் யூஸ் பண்ணும்போது ஹேர் லாஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமா ஆயிடுது. அப்படின்னு நம்ம வந்துட்டு கார்பரேஷன் வாட்டரே யூஸ் பண்ணணுமா அப்படின்னு நினைக்கும் போது பழகிச்சுன்னா என்ன கேட்டா இப்போ ஒரு ஒரு வாட்டரே வந்துட்டு தலைக்கு வந்து நம்ம பழக்கம் வச்சுட்டோம் அப்படின்னா அது செட் ஆகுறதுக்கு கொஞ்ச நாள் ஆயிட்டு செட் ஆயிடுது. திருப்பி நம்ம வேற ஏதாவது கெமிக்கல்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கிற வாட்டர் யூஸ் பண்ணும்போது அகெயின் வந்துட்டு ப்ராப்ளம் வந்துட்டு வருது. அதே மாதிரி ஷாம்பூஸ் வந்துட்டு இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு நம்ம அட்ராக்ட் ஆயிட்டு நிறைய ஷாம்பூஸ் வந்துட்டு மாத்தி மாத்தி யூஸ் பண்றதுனால கண்டிப்பா வந்துட்டு ஹேர் லாஸ் வருது. அதுல இருக்கிற கெமிக்கல்ஸ் அதிகமா இருக்கிற ஷாம்பூஸ் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா ஹேர் லாஸ் வருது. அதே மாதிரி தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வந்துட்டு ஹேர் லாஸ் வந்துட்டு அதிகமா ஆயிடுது.
ஏன்னா அவங்க வந்துட்டு அந்த தைராய்டு கிளான்ஸ் வந்துட்டு அந்த ஹார்மோன்ஸ் அந்த ரீடிங் வந்துட்டு கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டாங்கன்னா நல்லா ஃபுட்டு, மெடிசன்ஸ், எக்ஸசைஸ், மெயின் எக்ஸசைஸ். ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு மெயினா எக்ஸசைஸ் கண்டிப்பா இருக்கணும். அந்த மாதிரி வச்சுக்கிறது அது நல்லது. இன்னொன்னு என்னன்னா ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமானது அது. இப்ப நீங்க பாருங்க பசங்களை வந்துட்டு ஸ்கூல் படிக்கிறாங்க இல்லையா? படிக்கும்போது எக்ஸாம்ஸ் டைம்ல பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப டென்ஷன் ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நல்லா ஆயிடும். இன்னும் பெரிய டென்ஷன் யாருக்கு தெரியுமா? இந்த சாஃப்ட்வேர்ல இருப்பாங்க பாருங்க. அவங்களுக்கு பாவம் எங்க இல்லாத டென்ஷன் எல்லாம் அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும். சாஃப்ட்வேர்ல இருக்கிறவங்களுக்கு. நிறைய பேருக்கு வந்துட்டு ஹேர் லாஸ் சாஃப்ட்வேர் ஜாப் பண்ணும்போது தான். ஏன்னா அவங்களுக்கு டைமிங் கிடையாது. தூக்கம் இருக்காது, ஒண்ணு இருக்காது. ஒருவேளை அப்படி வந்துட்டு அவங்களுக்கு தூங்குற வாய்ப்பு இருந்துச்சுன்னா கூட அவங்க வந்துட்டு இப்பதான் நமக்கு வந்துட்டு நல்ல டைம் கிடைச்சிச்சு, இப்ப போயிட்டு நம்ம என்ன தூங்குறது, நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கமே இல்லாம வந்துட்டு டைம் கிடைக்கும் போது என்ஜாய் பண்றது இல்லை. அவங்களோட லைஃப் ஸ்டைல் தான், மெயின் அவங்க லைஃப் ஸ்டைல் தான். பட் அவங்க என்னன்னா அந்த சாஃப்ட்வேர்ல பண்றவங்க எப்படின்னா அவங்களோட ஆனா ஒரு சாஃப்ட்வேர் ஆளுங்களுக்கு பார்த்துச்சுன்னா கண்டிப்பா ஸ்பீட் லைஃபுக்கு வந்துட்டு அவங்க பழகிட்டாங்க. அவங்களோட growth வந்துட்டு ஸ்பீடா இருக்கிற மாதிரி ஹேர் growth கூட ஸ்பீடா வரணும் அப்படின்னு நினைச்சுச்சுன்னா கண்டிப்பா வராது. ஒரு நைட்டு வந்துட்டு 10 மணிக்கு தூங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த காலத்துல அட்லீஸ்ட் 8 ஹவர்ஸ் வந்துட்டு நமக்கு தூக்கம் இருக்கணும்னு சொன்னா அந்த தூங்க வேண்டிய டைம்ல வந்துட்டு தூங்காம இருந்துட்டு ஹேர் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சுச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. பிளஸ் அவங்க வந்துட்டு ஆபீஸ்க்கு போறவங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு யாரும் ஆயில் வச்சுக்கவே மாட்டாங்க. ஏதோ வாரத்துக்கு ஒரு வாட்டி. சில பேரு நான் பார்த்துட்டா சுத்தமா ஆயிலே வச்சுக்காத ஆளுங்களும் நிறைய மாச கணக்கு வருஷம் கணக்குல ஆயில் வச்சுக்காத ஆளுங்களும் இருக்காங்க. சோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க எப்படி வந்துட்டு ஹேர் growth வரும்? ஹேர் growth கண்டிப்பா வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகாது. ஒரு சின்ன பசங்களுக்கு கூட ஏன் ஹேர் லாஸ் வந்துட்டு ஆயிட்டு ரீக்ரோத்திங் வரல அப்படின்னா அவங்களோட லைஃப் ஸ்டைலு சரியில்லாதனாலதான் அவங்களுக்கு வந்துட்டு வரமாட்டேங்குது. சோ அதெல்லாம் வந்துட்டு அவங்க கொஞ்சம் மாறிட்டு அவங்க மேல அவங்களுக்கு இப்போ சாட்டர்டே சண்டே லீவ் தானே, அந்த சாட்டர்டே சண்டேல ஏதோ ஒரு நாளாவது அவங்களுக்காக அவங்க வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பண்ணாங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு ஹேர் growth வரும். கண்டிப்பா வரும். ரீக்ரோத்திங் అనేది கண்டிப்பா உண்டு. ஆனா அவங்க செய்யறதுலதான் இருக்கு. அது எப்படி செய்யறாங்க அப்படின்னுதான் இருக்கு. இன்னொன்னு என்னன்னா வெயிட் லாஸ் பண்றதுக்காக வந்துட்டு மெயினா நிறைய பேர் டயட் இருப்பாங்க. வெயிட் லாஸ் பண்றதுக்கு வந்துட்டு ரொம்ப டயட் செய்வாங்க. அப்போ வந்துட்டு அவங்களுக்கு கண்டிப்பா ஹேர் லாஸ் ஆகுது. நீங்க கவனிச்சு பாருங்க. அவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வெயிட் கம்மி ஆயிட்டே இருக்காங்க. வெயிட் கம்மி ஆகுறதுனால நான் ஹேர் லாஸ் ஆகுதுன்னு சொல்லல. ஆனா அந்த வெயிட் கம்மி பண்றதுக்கு ஓவரா டயட் பண்ணுவாங்க பாருங்க, அவங்களுக்கு வந்துட்டு ஓவரா ஹேர் லாஸ் ஆகுது. ஓவரா டயட் பண்றவங்களுக்கு ஓவரா ஆகுது. ஹேர் லாஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமா ஆயிடுது. அதே மாதிரி டெலிவரி ஆகுது, அது நேச்சுரலா நடக்கிறது. டெலிவரி ஆகும்போது வந்துட்டு பிரெக்னன்சி லேடிஸ்க்கு ஹேர் லாஸ் ஆகிறது வந்துட்டு ரொம்ப நேச்சுரல். பட் அவங்களுக்கு வந்துட்டு பேசிக்கா ஹேர் இருக்குன்னு கண்டிப்பா ரீக்ரோத்திங் வந்துட்டு வரும். அது வரும். ஸோ இந்த வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அவங்களோட ப்ரோட்டீன் டெபிஷியன்சி இல்லாம ஒரு நியூட்ரிஷன் ஃபுட்டா எடுத்துட்டு ஹேர் லாஸ் பண்றாங்க, இது வெயிட் லாஸ் பண்றாங்க அப்படின்னா வெயிட் லாஸ் பண்றவங்க அவங்க ஹேர் வந்துட்டு ரொம்ப ஹெல்தியா இருக்கும். அப்புறமா பிளட் சர்க்குலேஷன் சரியா கொடுக்காதது இன்னொரு மெயின் ரீசன். ஜென்ரலா நம்மளோட அர்ஜென்சி லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம என்ன பண்றோம், மிஞ்சி போனா ஒரு 1 மினிட் 2 மினிட்ஸ்ல வந்துட்டு கடகடா தலை சீவிட்டு போறோம். இப்போ ஜடை போடுறது கூட யாருக்குமே வந்துட்டு அந்த அளவுக்கு டைம் இல்லை. ஒரு பின் வச்சுட்டு பின் வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. யாருக்கு அவங்க வந்து நினைச்சு பாருங்க, பெரியவங்க இருக்கட்டும் சின்ன பசங்க இருக்கட்டும், எவ்வளவு தூரம் உங்களோட ஹேருக்கு வந்துட்டு ஒரு பிளட் சர்க்குலேஷன் கொடுக்குறீங்க. ஆயில் அப்ளை பண்றோம். ஆயில் அப்ளை பண்ற போது கூட என்ன பண்றோம், கையில வந்துட்டு போட்டுக்கிட்டு இப்படி சும்மா 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 இப்படி பண்ணிட்டு அப்படியே தூங்குறோம். அப்படித்தானே பண்றோம். ஒரு பண்ணும் போது என்ன பண்ணும், நல்லா வந்துட்டு இந்த ஃபிங்கர்ஸ் வச்சுட்டு நல்லா வந்துட்டு இப்படி மசாஜ் பண்ணிச்சுன்னா அந்த ஹாட் ஆயில் வச்சுட்டு நீங்க மசாஜ் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளட் சர்க்குலேஷன் வரும். நீங்க அதுக்கு பிளட் சர்க்குலேஷன் கொடுக்கறது வந்துட்டு கண்டிப்பா கொடுக்கணும். பிளட் சர்க்குலேஷன் கொடுத்தா ஹேர் growth வந்துட்டு நல்லா சூப்பரா வந்துடும். பிளட் சர்க்குலேஷன் கொடுக்கும் போது அது கொடுக்காம விடுறதுனாலதான் மெயின் ரீசன். திருப்பி ரீக்ரோத்திங் வராத ரீசன். ஹேர் லாஸ் ஆகிறது வந்துட்டு நிறைய ரீசன்ஸ் வந்தாலும் ஆனா ஹேர் வந்துட்டு திருப்பி ரீக்ரோத்திங் ஏன் வரலைன்னா நீங்க சரியான சர்க்குலேஷன் வந்துட்டு அதுக்கு ஒரு ப்ரெஷர் பிளட் சர்க்குலேஷன் கொடுக்காததுனாலதான்.
மெயினா புரோட்டீன் ஃபுட் அதிகமா எடுத்துக்கணும். கண்டிப்பா வந்துட்டு புரோட்டீன் ஃபுட் அதிகமா எடுத்துக்கோங்க. அந்த புரோட்டீன் ஃபுட்ல கூட வந்துட்டு நீங்க நிறைய இருக்கு. நமக்கு வந்துட்டு இந்த டபுள் பீன்ஸ் அணி, மொச்ச அணி, பன்னீர் இருக்கு, சீட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம பாயில் பண்ணிட்டு சாப்பிடலாம். கடல் அந்த மாதிரி டபுள் பீன்ஸு, கிரீன் பீஸு, இது எல்லாமே வந்துட்டு நல்ல புரோட்டீன் தான். நல்ல புரோட்டீன் ஃபுட்டா இருக்கும். பாதம் மெயினா வந்துட்டு பாதம் அழகா ஒரு நாளுக்கு வந்து 10-15 பாதம் நைட்டு ஊற வச்சுட்டு மார்னிங் டைம்ல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதை எடுத்துக்கோங்க. பாதம் அது சூப்பரா ஒர்க் ஆயிடும். பாதம் வந்துட்டு ஹேர் க்ரோத்துக்கு வந்துட்டு பெஸ்ட் புரோட்டீன் அது பாதம். அதை ஊற வச்சிட்டீங்கன்னா அதோட பெனிஃபிட்ஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமா நம்ம பாடிக்கு கிடைக்கும். ஆஃப்டர்நூன் டைம்ல வந்துட்டு இந்த சோயா, ராஜ்மா, சோயா ரொம்ப நல்லது. அப்புறமா ராஜ்மா ஆஃப்டர்நூன் டைம் இந்த கீரை எப்பவுமே ரெகுலரா இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. அதுல வந்துட்டு பருப்பு காம்பினேஷனா வச்சுட்டு பண்ணிக்கோங்க. அதுவும் நல்ல புரோட்டீன். பருப்பு நல்ல புரோட்டீன், கீரை பருப்பு 2 சேர்த்து ரெகுலரா வந்துட்டு ஆஃப்டர்நூன் டைம்ல லஞ்ச்ல வந்துட்டு இந்த கீரை, ராஜ்மா இந்த மாதிரி திருப்பி இந்த வாரத்துல ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் ஆகுது மஷ்ரூம் எடுக்கிறது, பன்னீர் எடுக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு ஃபுட்ல நீங்க ஆட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சுன்னா புரோட்டீன் நல்லா எடுக்கும் போது உங்களுக்கு ஒன்றும் வெயிட் கெயின் எல்லாம் ஒன்றும் வராது. புரோட்டீன் எல்லாம் எடுக்கும் போது அது நல்லா வந்துட்டு பாடிக்கு ஸ்ட்ரென்த் தான் இருக்கும். ஆசனாஸ் போடலாம். சர்வாங்க ஆசனா, சீர்ஷாசனா, இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஹெட்டுக்கு வந்துட்டு நல்ல பிளட் சர்க்குலேஷன் கொடுக்கும். இப்போ அதெல்லாம் உங்களுக்கு போட தெரியல அப்படி வச்சுக்கோங்களேன். பெட்ல கூட வந்துட்டு நம்ம படுத்துட்டு தலை வந்துட்டு கீழே தொங்க வைக்கிற மாதிரி கொஞ்ச நேரம் அப்படி வச்சுச்சேன்னா நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் ஃபுல்லா அங்க போற மாதிரி இருக்கும். ஆசனா போட தெரியலன்னா அதுக்கு வந்துட்டு ஒரு டெக்னிக்கா வந்துட்டு கொஞ்சம் அந்த சர்க்குலேஷன் போற மாதிரி வந்துட்டு பாதி மச்சாசனா இருக்கு. மச்சாசனா கூட வந்துட்டு நமக்கு நல்லா ஹெட்டுக்கு வந்துட்டு பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கும். அது அந்த மாதிரி ஆசனாஸ் வந்துட்டு நீங்க போட்டி பாருங்க. டெய்லி வந்துட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் ஆகுது போட்டுச்சுன்னா கூட அதுக்கும் நல்ல பெனிஃபிட் இருக்கு. பிளட் சர்க்குலேஷன் ஹெட்டுக்கு வந்துட்டு ஃபுல்லா பிளட் சர்க்குலேஷன் வர மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பார்க்கலாம். இப்போ ஆயில்ஸ் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஆயில்ஸ் வந்துட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இது வந்துட்டு நான் சொல்றேன். இப்போ நிறைய இருக்கு ஆயில்ஸ் வந்துட்டு நிறைய இருக்கு. ஆனா நிறைய காம்பினேஷனோட நீங்க பண்ணாதீங்க. இப்போ சப்போஸ் ஒரு நெல்லிக்காய் ஆம்லா இருக்கு இல்லையா, அந்த நெல்லிக்காய் ஆயிலே நீங்க பண்ணிக்கணும்னா அதுக்கு வந்துட்டு ஒரு ப்ராசஸா எப்படி பண்ணிக்கணும்னா இப்போ நல்லெண்ணெய் இல்லைன்னா கோகோனட் ஆயில் எது வேணுமானா எடுத்துக்கோங்க. நீங்க சப்போஸ் ஒரு டம்ளர் வந்துட்டு ஒரு 4 நெல்லிக்காய் ஜூஸ் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அந்த ஒரு டம்ளருக்கு ஈக்குவலா வந்துட்டு நீங்க ஆயில் வந்துட்டு போடுங்க. ஒன்னும் நல்லெண்ணெய் தானே இல்லைன்னா கோகோனட் ஆயில், நல்லா செக்கெண்ணெய் கோகோனட் ஆயில் இருக்கணும், பியூர் எடுத்துக்கோங்க. ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துட்டு அது பாயில் பண்ணுங்க. பாயில் பண்றது ஹைல வச்சுட்டு பாயில் பண்ணக்கூடாது, லோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு பாயில் பண்ணுங்க. அந்த ஆயில் ஃபுல்லா வாட்டர் ஃபுல்லா அந்த ஆம்லா ஜூஸ் ஃபுல்லா எவாபரேட் ஆயிட்டு ஆயில் மட்டும் மிச்சம் இருக்கும். அது அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டே திருப்பி எகெயின் சேம் ஃபர்ஸ்ட் டே எந்த குவான்டிட்டி வந்துட்டு நீங்க ஆம்லா ஆயில் போடுறீங்களோ செகண்ட் டே கூட அதே குவான்டிட்டி ஆம்லா ஆயில் வந்துட்டு அதை ஆட் பண்ணிடுங்க. ஓகே, இந்த மாதிரி 7 டேஸ் பண்ணணும். திருப்பி பாயில் பண்ணுங்க. பாயில் பண்ணிட்டு ஆயில் மட்டும் மிச்சம் இருந்துச்சுன்னா திருப்பி ஸ்டாப் பண்ணிடுங்க. திருப்பி தேர்ட் டே கூட சேம் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே எந்த மாதிரி வந்துட்டு எந்த டம்ளர்ல வந்துட்டு நீங்க எடுத்திருக்கீங்களோ அதே டம்ளர்ல வந்துட்டு நீங்க திருப்பி நெல்லிக்காய் ஜூஸ் எடுக்கணும். இந்த மாதிரி 7 டேஸ் நெல்லிக்காய் ஜூஸ் எடுக்கணும். அந்த ஆயிலனே வந்துட்டு ஆட் பண்ணி நீங்க பாயில் பண்ணணும். பாயில் பண்ணணும். சரி, அப்படி 7 டேஸ் செஞ்சுட்டு அது நீங்க ஃபில்டர் பண்ணிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பவுமே ஆயில்ஸ் வந்துட்டு நீங்க பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்ல எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்காதீங்க. நீங்க வீட்டுல தயார் பண்ணது கிளாஸ் பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அது கிளாஸ் பாட்டில் வந்துட்டு அதோட குவாலிட்டி வந்துட்டு குறையாம இருக்கும். கிளாஸ் பாட்டில் வச்சுச்சுன்னா அது வச்சுட்டு அது யூஸ் பண்ணுங்க. ப்ராப்பரா ஒரு ஹேர் ஆயில் வந்துட்டு யூஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அதோட பெனிஃபிட் ரொம்ப அதிகமா இருக்கும்.
மொத்தம் 7 days இல்லைன்னா 5 days பண்றீங்களா 7 days பண்றீங்களா. ஆனா அது வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் டே என்ன பண்றீங்களோ அதே மாதிரி ஒரு 7 days கண்டினியூ பண்ணணும். ஒரு நிமிஷம் சார், சொல்லுங்க சார். இப்போ கிளாஸ் போயிட்டே இருக்கு. 9 o'clock வரீங்களா? நான் கூப்பிடுறேன். சாரி, அந்த மாதிரி பண்ணிக்கோங்க நீங்க. 5 days ஆர் 7 days ஒரே இது. இப்போ சப்போஸ் இதே மாதிரி தான் நீங்க எல்லாமே பண்ணிக்க வேண்டியதா இருக்கும். பெஸ்ட் ஆயில் வந்துட்டு ஹேர் க்ரோத்துக்கு, ஹேர் வந்துட்டு కరుపా இருக்கிறதுக்கு பெஸ்ட் ఆయిల్ బృంగరాజ్ తైలం. బృంగరాజ్ అనేది సాంస్క్రిట్ వర్డ్. அது கர்ஸ்லாங்கல்லி கீரை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ். அந்த கீரை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு தண்ணி இல்லாம எடுத்துட்டு அது மிக்சியில அரைச்சிட்டு அது ஜூஸ் எடுத்துக்கலாம். இல்லைன்னா அது அப்படியே கூட வந்துட்டு நீங்க போட்டுட்டு எது வடகட்டினாலும் நீங்க வந்து ஃபில்டர் பண்றது வந்துட்டு ஒரு காட்டன் துணியில வந்துட்டு ஃபில்டர் பண்ணிச்சுன்னா ஆயில் வந்துட்டு வேஸ்ட் ஆகாம இருக்கும். அந்த బృంగరాజ్ தைலம் అనేది ரொம்ப 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 ஹெல்த்துக்கு வந்துட்டு ரொம்ப நல்லது. பிளஸ் கண்ணுக்கு நல்லது, அது ஹேருக்கு வந்துட்டு நல்ல ரீக்ரோத்திங் நல்லா வரும் బృంగరాజ్ தைலம். நமக்கு கூட கிடைக்கும். பல கால நாட்டுல இருந்தே நம்ம கிடைக்கிறது வந்துட்டு வைத்தியநாத் బృంగరాజ్ தைலம் வந்துட்டு சூப்பரா வேலை செய்யும். அதுவும் இதே மாதிரி தான். ஒரு 7 days உங்களுக்கு கிடைச்சா அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இருக்கு, டெய்லி கிடைக்குது அப்படி நினைச்சிச்சேன்னா நீங்க வந்துட்டு அட்லீஸ்ட் 5 to 7 days டெய்லி அதே மாதிரி எடுங்க. அந்த బృంగరాజ్ இலை எல்லாமே வந்துட்டு ஃபுல்லா மிக்சியில அரைச்சிட்டு சாறு எடுத்துடுங்க. அதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டி வந்துட்டு இது ஆயில் போடுங்க. அந்த மாதிரி ஒரு 5 to 7 days பண்ணுங்க. 7 days பண்ணா ரொம்ப நல்லா பெனிஃபிட் இருக்கு. நீங்க பண்ணிக்கிறது இந்த மாதிரி ஆயில்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இல்ல அந்த மாதிரி எல்லாம் நமக்கு எங்க கிடைக்க போகுதுன்னு நினைச்சிச்சேன்னா ஓகே, இட்ஸ் ஓகே. நார்மலா வந்துட்டு நீங்க ஆயில் ஒரு நாள் கூட வந்துட்டு தயார் பண்ணிட்டு நீங்க வச்சுட்டு யூஸ் பண்ணலாம். கருவேப்பிலை நீங்க பவுடராவே பண்ணிட்டு ரைஸ்ல வந்துட்டு ரெகுலரா சாப்பிடுங்க, சூப்பரா வேலை செய்யும். கருவேப்பிலை வந்துட்டு பவுடர் பண்ணிக்கலாம். அந்த காரப்பொடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணி நம்ம இட்லிலோக்கு தோசைலோக்கு எல்லாம் கூட வந்துட்டு நம்ம சாப்பிடலாம். பொடி பண்ணிட்டே சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி கருவேப்பிலை ஏதோ ஒரு ரூபத்துல, இப்ப ஜெனரலா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கருவேப்பிலை எல்லாமே சமைக்க மாட்டாங்க. ஆனா அந்த கருவேப்பிலை வந்துட்டு அப்படியே எடுத்துட்டு அப்படியே பக்கத்துல வச்சிருவாங்க. அது நல்லது இல்ல. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது பசங்களுக்கு எங்க வீட்டுல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பவுடர் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு சாப்பாடுல வச்சு கொடுக்கறது, இல்ல இட்லியில தோசையில வச்சு கொடுக்கறது, அந்த மாதிரி தான் செய்யறது. அது ரொம்ப நல்லது. கருவேப்பிலை ரொம்ப நல்லது. இன்னும் ஆயில்ஸ் வந்துட்டு நெல்லிக்காய் ஆயில் பண்ணிக்கிட்டு சாப்பிடலாம். சாரி, தலைக்கு அப்ளை பண்ணலாம். இந்த வெங்காயத்தோ ஆயில் ரெடி பண்ணிட்டு பண்ணலாம். அது நீங்க ரொம்ப நிறைய குவான்டிட்டி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வெங்காயம் இது வந்துட்டு கொஞ்சம் பண்ணிட்டு ஒரு சின்ன டம்ளர்லனே நீங்க வந்துட்டு வெங்காயம் ஜூஸ் ஒரு சாறு எடுத்துட்டு, ஒரு ஜூஸ் எல்லாம் தண்ணி போடவே கூடாது. வெறும் வெங்காயம் வந்துட்டு மிக்சியில அரைச்சிட்டு நீங்க துணியில கட்டிட்டு எடுத்துட்டீங்கன்னாவே சாறு வரும். அதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டி வந்துட்டு ஆயில் போட்டுட்டு நீங்க பாயில் பண்ணிட்டு அது யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெறும் ஆயில வந்துட்டு நீங்க பாயில் பண்ணலைன்னா கூட கருஞ்சீரகம் நல்லா ஒர்க் ஆயிடும். கருஞ்சீரகம், வெந்தயம் அப்படியே போட்டு வச்சிருங்க. ஜஸ்ட் பவுடர் பண்ணிட்டு ஒரு கிளாஸ் ஜார்ல வந்துட்டு போட்டு வச்சிடுங்க. அதுவே வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அது யூஸ் பண்ணும்போது ரொம்ப பெனிஃபிட் இருக்கு. இந்த ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர், செம்பருத்தி ஃப்ளவர், அது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஆயிலா இருக்கும். அது ஹேர் க்ரோத்க்கு, ஹேர் வந்துட்டு கருப்பா இருக்கிறதுக்கு. அது கூட வந்துட்டு அப்படியே நான் சொன்ன மாதிரியே வந்துட்டு டெய்லி ஒரு ஆயில போட்டுட்டு, இப்போ இன்னைக்கு ஒரு 10 பூ கிடைச்சதா, அந்த 10 பூவும் அதுல போட்டுட்டு நல்லா ஸ்விம்ல வச்சுட்டு நல்லா அது ஃப்ரை ஆகுற வரைக்கும் நீங்க பாயில் பண்ணிட்டு அதை வடகட்டி எடுக்கணும். நெக்ஸ்ட் டே திருப்பி பூ கிடைச்சிச்சுன்னா திருப்பி அது டைரக்டாவே போடலாம். சாறு எடுக்கலன்னு கூட டைரக்டாவே பூ போட்டுட்டு நல்லா அது ஃப்ரை ஆகுற வரைக்கும் பாயில் பண்ணிட்டு எடுத்துடலாம். அந்த ஆயில் வந்துட்டு ரொம்ப நல்லா ஹேர் க்ரோத்துக்கு வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அது இன்னும் பிளாக் ஜீரா, வெந்தயம் சேர்த்து வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல வெந்தயம் ஆயில் பாயில் பண்றது வந்துட்டு நீங்க கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணிட்டு போட்டுட்டு கொஞ்சம் வெந்தயம் போட்டுட்டு ஆயில் பாயில் பண்ணிட்டு அது வடகட்டி அது வந்துட்டு ஒரு ஃப்ரிட்ஜ்ல நார்மல் கிளாஸ் ஜார்ல வச்சுட்டு ஒரு 2 weeks 3 weeks வர மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டி கூட நீங்க தயார் பண்ணிக்கிட்டு அது யூஸ் பண்ணிக்கலாம்.
ஆயில்ஸ் பாத்துச்சுன்னா நமக்கு நிறைய இருக்கு. இன்னும் சொல்ல போனா எசென்ஷியல் ஆயில்ஸ் இருக்கு. எசென்ஷியல் ஆயில்ஸ் கூட ரொம்ப நல்லா யூஸ் ஆகுது. இப்போ சப்போஸ் டேண்ட்ரஃப் இருக்கு வச்சுக்கோங்க. டேண்ட்ரஃப் ரொம்ப ஹேர் லாஸ் ஆயிட்டே இருக்கு அப்படி இருந்துச்சுன்னா ட்ரீ எசென்ஷியல் ஆயில் சூப்பரா ஒர்க் ஆயிடும் உங்களுக்கு. அந்த ட்ரீ எசென்ஷியல் ஆயில் எப்படி யூஸ் பண்ணுவீங்க? ஜென்ரலா நார்மல் கோகோனட் ஆயில்ல தானே, இல்லைன்னா ஆலிவ் ஆயில்ல தானே அந்த மாதிரி வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன்ஸ் ஆயில் எடுத்துச்சுன்னா ஒரு 7, 8 டிராப்ஸ் வந்துட்டு ட்ரீ ஆயில் அந்த எசென்ஷியல் ஆயில் போட்டுட்டு அது ஸ்கர்லுக்கு நல்லா ரூட்டுக்கு எல்லாம் அப்ளை ஆகுற மாதிரி வந்துட்டு நீங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 அப்புறமா ஹெட் வாஷ் பண்ணிக்கலாம். ஆனா எந்த ஷாம்பு யூஸ் பண்ணாலும் கொஞ்சம் கெமிக்கல்ஸ் வந்துட்டு இல்லாம ஷாம்புவா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா சீக்கா யூஸ் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப பெஸ்ட். ரொம்ப கெமிக்கல் ஷாம்பு யூஸ் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்காது. ஆனா இதே ட்ரீ ஆயில் வந்துட்டு நீங்க எந்த ஷாம்பு யூஸ் பண்றீங்களோ அந்த ஷாம்புல வந்துட்டு ஒரு 2 டிராப்ஸ் 3 டிராப்ஸ் போட்டுட்டு அந்த ஷாம்பு யூஸ் பண்ணுங்க. ஆயிலோனும் அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த ஷாம்பூலனும் 2 டிராப்ஸ் வந்துட்டு போட்டுட்டு 2, 3 டிராப்ஸ் போட்டுட்டு அந்த ஷாம்பு யூஸ் பண்ணுங்க. அது நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த ஹேர் நல்லா growth ஆகுறதுக்கு வந்துட்டு அரிசி கடுகுன தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியில ஷாம்பு போட்டுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் வந்துட்டு நல்லா ஹேர் growth. அதனால தான் ஷீக்காயில அரைக்கும் போது கொஞ்சம் அரிசி கூட சேர்த்து வச்சுதான் அரைப்பாங்க. ஹேர் growthக்கு வந்துட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரீ எசென்ஷியல் ஆயில், பெப்பர்மின்ட் ஆயில் இருக்கு. அதுவும் வந்துட்டு ஹேர் ரீக்ரோத்திங்க்கு நல்லது. அது கூட நீங்க இப்படிதான் யூஸ் பண்றது. கொஞ்சம் ஆயில் எடுத்துட்டு அதுல 2, 3 டிராப் போட்டுட்டு தலைக்கு நல்லா மசாஜ் பண்ணிட்டு ஒரு 1/2 hour வச்சு பண்ணலாம். இல்லைன்னா நீங்க நைட் டைம் அப்ளை பண்ணிக்கோங்க. மார்னிங் வந்துட்டு ஹெட் வாஷ் பண்ணிக்கலாம். நீங்க ஆயில் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. லாவெண்டர் ஆயில் சூப்பரா வேலை செய்யும். ரீக்ரோத்திங்க்கு வந்துட்டு நல்லா திக்னஸ் வர்றதுக்கு ரீக்ரோத்திங்க்கு எல்லாம் வந்துட்டு லாவெண்டர் ஆயில் நல்லா ஒர்க் ஆகுது அது. அதுவும் வந்துட்டு நீங்க இதே மாதிரி ஷாம்புல 2 டிராப்ல போட்டுட்டு இது பண்ணிக்கலாம். ஆயில போட்டுட்டு தலைக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி அது லெமன் கிராஸ் ஆயில் டேண்ட்ரஃப் அந்த மாதிரி எல்லாம் இருக்கனாலும் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்கு. அது சில பேருக்கு வந்துட்டு ஒரு பேச்சஸ் மாதிரி எல்லாம் வந்துட்டு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கும்போது ட்ரீ ஆயில் இந்த லெமன் கிராஸ் ஆயில் வந்துட்டு உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும். இந்த மாதிரி எசென்ஷியல் ஆயில்ஸும் டிராப்ஸ் அதே ஒரு ஆன்லைன்ல கிடைச்சா தேடினாலும் உங்களுக்கு கிடைக்கும் எசென்ஷியல் ஆயில்ஸ். அதுவும் வந்துட்டு ஹேர் க்ரோத்துக்கு வந்துட்டு ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது அது. ஹேர் க்ரோத்திங் ஒரு பிரச்சனையா இருந்துச்சுன்னா சில பேர் வந்துட்டு ஸ்மூத் ஆயில் ஹேர் வந்துட்டு ரஃப்பா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஷாம்பூஸ் நம்ம யூஸ் பண்றோம். ஆனா சில கம்பெனிஸ்க்கு எல்லாம் வந்துட்டு ஒரு ஷாம்பு இருக்குன்னா அதுக்கு கண்டிஷனரும் கொடுப்பாங்க. ஆனா எல்லாரும் கண்டிஷனர் வாங்குறாங்க? கண்டிஷனர் வாங்க மாட்டாங்க. வெறும் ஷாம்பு மட்டும் வாங்கிட்டு ஹெட் வாஷ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா கண்டிஷனர் அப்ளை பண்ணிச்சுன்னா நம்ம வந்துட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்துட்டு வெயிட் பண்ணணும். 5 to 10 மினிட்ஸ் வெயிட் பண்ண அந்த அளவுக்கு பொறுமை யாருக்குமே இல்ல. ஒரு 2 மினிட்ஸ்ல வந்துட்டு ஹெட் வாஷ் பண்ணமா நுர வந்துச்சா நம்ம போயிட்டே இருக்கலாம். ஆனா ஸ்பிட்டேட்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கும். ஸ்பிட்டேட்ஸ் வந்துச்சுன்னா சில டைம் இருக்கிறவங்க பியூட்டி பார்லருக்கு போயிட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு 500 ரூபாவோ என்னமோ கொடுத்துட்டு அப்படியே கட் பண்ணிட்டு இது பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா வேற வழி இல்லை. ஸ்பிட்டேட்ஸ் வந்துச்சுன்னா அந்த ஸ்பிட்டேட்ஸ் இருக்கிற இடத்துல வந்து கட் பண்ணணும். பட் அது வராம இருக்கணும்னா ஷாம்புவோட கண்டிஷனர் சேர்த்து நீங்க யூஸ் பண்ணணும். சப்போஸ் அந்த கண்டிஷனர் உங்களை யூஸ் பண்ணல, அது பிடிக்கல அப்படின்னா, ஏன்னா சில பேருக்கு வந்துட்டு அது செட் ஆகாது. சில பேருக்கு கெமிக்கல்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா ஸ்கல்லோனே ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்காது. அதனாலதான் கண்டிஷனர்ல சொல்லுவாங்க ஹேருக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணணும், ஸ்கால்ப்க்கு வந்துட்டு அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு அதுல மென்ஷன் பண்ணுவாங்க. பட் அந்த பொறுமை இல்லை. அதுக்கு நீங்க ஹோம் ரெமடியா வந்துட்டு வீட்டுலனே தயார் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளா லிக்விட் டைப்பா வேணும்னா நீங்க ஹெட் வாஷ் பண்றீங்க. ஹெட் வாஷ் பண்ண அப்புறமா டீ டிகாஷன் வந்துட்டு வச்சுக்கோங்க. டீ டிகாஷன் வந்துட்டு ஷாம்பு போட்ட அப்புறமா டீ டிகாஷன் வந்துட்டு ஃபுல்லா ஹேருக்கு வந்துட்டு ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு சும்மா கோல்டு வாட்டர்ல வந்துட்டு வாஷ் பண்ணிடுங்க. ஆனா ரொம்ப ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு ஹேர் ரஃப் ஆயிடும், இதாயிடும். நீங்க இனிமே இப்போ வரைக்கும் பண்ணலன்னா கூட இப்போ நீங்க யாராவது வந்துட்டு அப்சர்வ் பண்ணி பாருங்க. இந்த ரஃப் ஹேர் இருக்கிறவங்க வந்துட்டு நார்மலா நீங்க வந்துட்டு ஹெட் பாத் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆயில் வந்துட்டு அப்ளை பண்ணிட்டு ஹெட் பாத் பண்றதுக்கு உங்க ஹேர் எப்படி இருக்கு டிஃபரன்ஸ் பாருங்க.
நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஹேருக்கு ஃபுல்லா நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஸ்கல்லுக்கு வந்துட்டு ஃபுல்லா ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே நீங்க வந்துட்டு ஹேர் பாத் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஹேர் ரொம்ப சில்கியா ரொம்ப சாஃப்டா இருக்கும். அது நீங்க வந்துட்டு ஃபீல் பண்ணா தெரியும். எல்லாரும் ஹரிபரி லைஃப் இருக்கிறவங்க தான். பட் என்னைக்காவது லீவ் கிடைச்சா அந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு நீங்க பாருங்க. நல்லா சில்கியா இருக்கும். சோ அதே மாதிரி ஆப்பிள் ஆப்பிள் வெனிகர் இருக்கும் இல்லையா? அந்த வெனிகர் கூட நீங்க ஷாம்பு முடிச்ச அப்புறமா ஒரு 1/2 கப் வெனிகர் எடுத்துட்டு ஃபுல்லா தலைக்கு ஃபுல்லா ரின்ஸ் வச்சுட்டு அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா வெறும் வாட்டர்ல கோல்ட் வாட்டர்ல வந்துட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த கண்டிஷனர் மாதிரி இதெல்லாம் வந்துட்டு யூஸ் ஆகும். அப்படி இல்லாம ஹேர் வந்துட்டு ஸ்மூத்னிங் பண்றதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஹேர்னு வச்சுட்டு 2000 3000 அந்த மாதிரி வந்துட்டு ஸ்மூத்னிங் க்ரீம்ஸ் எல்லாம் பியூட்டி பார்லர்ல அப்ளை பண்ணுவாங்க. அதுக்கு நீங்க வீட்லனே தயார் பண்ணி ஸ்மூத்னிங் வந்துட்டு அப்ளை பண்றதுக்கு கர்ட் ஒரு கப் கர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆனா குவான்டிட்டி வந்துட்டு அவங்கவுங்க ஹேர் பொறுத்து இருக்கும். இப்ப சில பேருக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹேர் இருக்குன்னா ஒரு 1/2 கப் எடுத்தா போதும். கொஞ்சம் லாங் ஹேர் இருக்கு, திக் ஹேர் இருக்கு, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஜாஸ்தி வந்துட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கோட குவான்டிட்டி வச்சுட்டு. இப்போ சப்போஸ் ஒரு 1/2 கப் வந்துட்டு கர்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, எக் ஒயிட் அதுல வந்துட்டு போடுங்க. எக் ஒயிட் போட்டுட்டு நல்லா பீட் பண்ணிடுங்க. நல்லா பீட் பண்ணிட்டு அது அப்ளை பண்ணுங்க. இது எப்படி பண்ணுவீங்க தெரியுமா? இப்போ சப்போஸ் இன்னைக்கு நீங்க ஹெட் பாத் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு ஸ்மூத்திங் பண்றதுக்கு வந்துட்டு நீங்க வச்சுக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணாம வெறும் வந்துட்டு இது இல்லைன்னா நீங்க டைம் இருக்குன்னு நினைச்சுச்சுன்னா ஹெட் பாத் பண்ணிட்டு வந்த அப்புறமா நீங்க ஹேருக்கு ஃபுல்லா வந்துட்டு இந்த கர்டு எக் ஒயிட் மிக்ஸ் பண்ணது ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 30 to 40 மினிட்ஸ் வந்துட்டு வச்சு நீங்க வாஷ் பண்ணிக்கோங்க. லைட் மைல்டு ஷாம்பு தானே இல்ல அப்படியே வாஷ் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி. அதனாலதான் ஜென்ரலா வந்துட்டு ஹேர் மாஸ்க் போடுறது எப்படின்னா ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு ஷாம்பு பண்ணணும். சப்போஸ் இன்னைக்கு நம்ம மார்னிங் வந்துட்டு ஷாம்பு பண்ணிட்டு நல்லா தலை மொத்தம் கிளீன் பண்ணிட்டோம்னா நாளைக்குதான் ஏதாவது பேக் అనేది ஹேர் பேக் అనేది அப்ளை பண்ணணும். அந்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. அதே மாதிரி ரொம்ப பெஸ்ட் வந்துட்டு பிளாக்ஸி சீட்ஸ். பிளாக்ஸி சீட்ஸ் என்ன ஒரு 2-3 ஸ்பூன்ஸ் பிளாக்ஸி சீட்ஸ் எடுத்துட்டு ஒரு 1 டம்ளர் 1.5 டம்ளர் வாட்டர்ல போட்டுட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் பாயில் பண்ணுங்க. அது ரொம்ப திக்காகிற வரைக்கும் தேவையில்லை. ஜென்ரலா கொஞ்சம் பாயில் ஆயிடுச்சுன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ்ல வந்துட்டு ஒரு திக்னஸ் தெரியும் லைட்டா. அது நல்லா துணி வச்சுட்டு ஃபில்டர் பண்ணிட்டு அந்த ஜெல்லு எடுத்துட்டு அந்த ஜெல்லு வேணும்னா நீங்க ஸ்டோர் பண்ணிட்டு 1 வீக் 2 வீக்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஜெல் ஃபுல்லா ஹேருக்கு வந்துட்டு அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 hour அந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப பெஸ்டா இருக்கும். தேங்காய் பால் ரொம்ப கண்டிஷனர் பெஸ்ட் கண்டிஷனர். தேங்காய் பால் எடுத்துட்டு தலைக்கு அப்ளை பண்றது வந்துட்டு அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 hour வச்சுட்டு இருக்கிறது ரொம்ப பெஸ்ட். அதே மாதிரி செம்பருத்தி இலை வாட்டர்ல பாயில் பண்ணிட்டு அந்த வாட்டர்ல நீங்க ஷாம்பு போட்டுக்கிட்டு ஹெட் வாஷ் பண்ணிருக்கீங்கன்னா கூட அதுவும் வந்துட்டு ஹேர் சாஃப்ட்னஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். அலோவேரா ஜெல்ல இ விட்டமின் கேப்சூலோ இல்லைன்னா மிக்சில அரைச்சிடுங்க. இ விட்டமின் கேப்சூலு இல்ல ஆலிவ் ஆயில் ஒரு ஸ்பூனு அந்த மாதிரி போட்டுட்டு இல்லைன்னா எசென்ஷியல் ஆயில்ஸ் நான் சொன்னேன் இல்லையா லாவெண்டர் கார்னே ஏதாவது ஒரு எசென்ஷியல் ஆயில் ஒரு 4-5 டிராப்ஸ் போட்டுட்டு அது அப்ளை பண்ணிட்டு தலைக்கு ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 hour வச்சுட்டு நீங்க ஹெட் பாத் பண்ணிக்கோங்க. அதுவும் வந்துட்டு ரொம்ப பெஸ்டா இருக்கும். இன்னொரு நல்ல பெஸ்ட் இது வந்துட்டு பனானா இருக்கு இல்லையா? கொஞ்சம் நல்லா ஃப்ரூட்டான பனானா இருக்கும் இல்லையா? அந்த பனானா பப்பாயா இது ரெண்டுமே பேஸ்ட் பண்ணிட்டு அதுவும் தலை ஃபுல்லா வந்துட்டு அப்ளை பண்றதுலதான் உங்களோட டேலண்ட் இருக்கு. சும்மா இப்படி மேலோட்டமா அப்ளை பண்ணிச்சுன்னா சில ஹேர் இப்படி இருக்கும். அப்படி இல்லாம நல்ல செக்ஷன்ஸா எடுத்துட்டு நம்ம செல்ஃபாவே பண்ணிக்கலாம். செக்ஷன்ஸா எடுத்துட்டு ஒரு லேயரா எடுத்துட்டு ஃபுல்லா கீழே எண்டு வரைக்கும் இப்போ எண்டு இருக்குன்னா எண்டு வரைக்கும் வந்துட்டு நீங்க அப்ளை பண்ணணும். வெறும் வந்துட்டு ஸ்கல்க்கு அப்ளை பண்றது கிடையாது, ஸ்கால்ப்க்கு அப்ளை பண்றது கிடையாது, கீழே வரைக்கும் ஃபுல்லா அப்ளை பண்ணணும். ஸோ அதோட லென்த் வச்சுதான் நீங்க குவான்டிட்டி எடுக்கணும். ஃபுல்லா ஒரு லேயருக்கு மிக்ஸ் ஆகிற மாதிரி நீங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு 30 to 40 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் மேக்ஸிமம் வந்துட்டு வச்சுச்சுன்னா ரொம்ப நல்லது. வச்சுட்டு நீங்க வாஷ் பண்ணுங்க. அதுவும் வந்துட்டு ஹேர் ரொம்ப உங்களுக்கு நார்மலா கொஞ்சமா இருக்கிற மாதிரி தெரிய ஹேர் வந்துட்டு அந்த பனானா வைக்கும்போது நல்ல க்ரோத் திக்கான ஹேர் மாதிரி ஒரு லுக்கு கொடுக்கும் அது. அது ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னொன்னு என்னன்னா இப்போ இன்னொரு பெஸ்ட் பேக் ஒண்ணு இருக்கு. அது எப்படின்னா
ஒரு கப்பு ரைஸ் எடுத்துட்டு அந்த ஒரு கப் ரைஸ்ல 2 ஸ்பூன்ஸ் ஆலிவ் ஆயில், அலோவேரா ஜெல், 2 ஸ்பூன்ஸ் அலோவேரா ஜெல், 2 ஸ்பூன்ஸ் இது கார்ன் பவுடர் இருக்கும் தெரியுமா, கார்ன் பவுடர், அந்த கார்ன் பவுடர் 2 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணுங்க. 2 ஸ்பூன்ஸ் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணுங்க. எல்லாமே வந்துட்டு மிக்சியில அரைச்சிட்டு ஒரு பேஸ்ட் பண்ணிட்டு அந்த பேஸ்ட் தலைக்கு அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 to 30 மினிட்ஸ் வச்சுட்டு ஹெட் பாத் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு ஹேருக்கு வந்துட்டு ஸ்மூத்னிங் பண்றதுக்கு. இப்ப நிறைய பேர் வந்துட்டு அதுக்கே 2000, எனக்கு தெரிஞ்சு 2000 3000 கொடுத்துட்டு ஹேர் ஸ்மூத்னிங் பண்றவங்க கூட வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் சிம்பிளா ஈஸியா முடிக்கிற டெக்னிக் ஒண்ணு என்னன்னா, ஆம்லா பவுடர், ட்ரை ஆம்லா பவுடர் நம்ம கிடைக்கும் இல்லையா, 20 rupees 30 rupees ஒரு பேக்கெட் வந்துட்டு கிடைக்கும். அது வந்துட்டு கோகோனட் ஆயில்ல வந்துட்டு அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு தலைக்கு ஃபுல்லா அப்ளை பண்ணி இது வந்துட்டு ஹேர் ஸ்மூத்னிங் மட்டுமே கிடையாது, உங்களுக்கு ஹேர் க்ரோத் சூப்பரா கிடைக்கும். நல்லா அழகா ஸ்கால்ப் ஃபுல்லா டச் ஆகுற மாதிரி வந்துட்டு அப்ளை பண்ணிட்டு நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. ஒரு 20 மினிட்ஸ் அப்புறம் ஹெட் வாஷ் பண்ணிக்கோங்க. இது ஹேர் ரீக்ரோத்திங், ஒயிட் ஹேர் வராம இருக்கும், நல்ல ஸ்மூத்னிங் கிடைக்கும் உங்களுக்கு ஹேருக்கு வந்துட்டு. இது ரொம்ப சிம்பிள் டெக்னிக், அது ஈஸியா முடிச்சிடலாம். இன்னும் ரின்ஸ் பண்ணிக்கிறது வந்துட்டு ஹேர் க்ரோத்திங்க்கு அவ்வளவு டைம் இல்லை எங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க ரெகுலராகவே நீங்க பண்ணிக்கணும்னா, நைட் டைம் வந்துட்டு வெந்தயம் ஊற வச்சிடுங்க தண்ணியில. ஒரு டம்ளர் தண்ணியில வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுட்டு ஊற வச்சிருங்க ஒரு பெரிய டம்ளர். இது என்ன பண்றீங்கன்னா, ஒரு நமக்கு ஸ்ப்ரே பண்ற பாட்டில்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மேல வாட்டர் மட்டும் அந்த ஸ்ப்ரே பண்ற பாட்டில்ஸ்ல வந்துட்டு வச்சுக்கோங்க. அதுல ஒரு டிராப் வந்துட்டு நீங்க லாவெண்டர் ஆயில் இல்லைன்னா கோகோனட் ஆயில் அந்த மாதிரி பண்ணலாம். இல்லைன்னா அப்படியே கூட நீங்க அதுல ஸ்ப்ரே பண்றது வந்துட்டு ஈஸி. உங்களுக்கு மார்னிங் எந்திரிச்சதே நீங்க வந்துட்டு ஃபுல்லா இப்படி எடுத்துட்டு ஃபுல்லாவே இந்த மாதிரி எல்லாம் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஃபுல்லா ஸ்கர்ட்டுக்கு ஃபுல்லா ஆகிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. மெயினா ரூட்டுக்கு தான் நம்ம அது ஸ்ப்ரே பண்றோம். ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் விட்டாவே போதும். நீங்க பாட்டுக்கு வந்துட்டு நார்மலா ஹெட் வாஷ் பண்ணிட்டு போலாம். இது எனக்கு ரெகுலரா பண்ணிச்சுன்னா ரொம்ப சூப்பரான ஹேர் க்ரோத்திங் வந்துட்டு சிம்பிள் டெக்னிக். பட் ரெகுலரா நீங்க பண்ணும்போது ஒரு 1 or 2 monthsலயே வந்துட்டு உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் வந்துட்டு ஈஸியா தெரிஞ்சிடும். ஹேர் க்ரோத்திங் வந்துட்டு நல்லா வரும். அதே சிம்பிள் சிம்பிள் டெக்னிக் தான். ஆனா ரெகுலரா பண்ணும்போது ரிசல்ட் வந்துட்டு ரொம்ப நல்ல ரிசல்ட் அதுக்கு. இன்னும் சொல்ல போனா இன்னும் ஸ்மூத்னிங்க்கு வந்துட்டு ஒரு ஆஃப் கப் கோகோனட் ஆயில் எடுத்துக்கோங்க. அதுல வந்துட்டு 2 ஸ்பூன்ஸ் வந்துட்டு ஹனி மிக்ஸ் பண்ணுங்க. இன்னொரு 2 எக் ஒயிட் மட்டும், எல்லோ போடக்கூடாது, 2 எக் ஒயிட் போட்டுட்டு நல்லா பீட் பண்ணணும். நல்லா பீட் பண்ணிட்டு ஹேர் ஃபுல்லா வந்துட்டு வர மாதிரி அப்ளை பண்ணிட்டு ஒரு 1 hour வச்சுட்டு ஹெட் வாஷ் பண்ணணும். இது வந்துட்டு ஸ்மூத்னிங் பண்றதுக்கு, ஹேர் வந்துட்டு சாஃப்டா இருக்கிறது, சில்கி ஹேர் ஸ்மூத் ஆகிறதுக்கு வந்துட்டு இது ஒரு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். ஆனா இது எல்லாமே வந்துட்டு பொறுமையா பண்ணணும். அந்த பொறுமை இல்லாதனால வந்துட்டு எல்லாரும் சரி ஒரு பார்லருக்கு போய் ஒரு 1 hour உட்காந்துட்டோமா அவங்களே பண்ணி விடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு போவாங்க. பர்மனெண்ட் ஹேர் ஸ்மூத்திங் அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு பண்ணுவாங்க. சோ எது இருந்தா நம்ம நேச்சுரலா பண்ணிக்கணும். அப்படின்னா நமக்காக நம்ம வந்துட்டு ஒரு அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு 1 hour ஆவது ஸ்பெண்ட் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்தியான ஹேர் கிடைக்கும். பிளஸ் ரீக்ரோத்திங்கும் நல்லா இருக்கும். அதோட தண்ணி நிறைய குடிக்கணும். தண்ணி வந்துட்டு நிறைய இல்லை, அவங்கவுங்க வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ 20 kgsக்கு 1 liter கணக்கு அப்படி போட்டுச்சுன்னா அவங்கவுங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுது. அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு கூட கொஞ்சம் ஸ்லோவா உட்கார்ந்துட்டு கடகடா குடிக்காம உட்கார்ந்துட்டு மெதுவா குடிச்சிட்டீங்கன்னா அது ஃபுல்லா வந்துட்டு உடம்புக்கு உள்ள ஆர்கான்ஸ்க்கு எல்லாருக்கும் செட் ஆகுது. ஹீட் அதிகமா ஆகாம பாத்துக்கோங்க. உடம்பு வந்துட்டு ரொம்ப ஓவர் ஹீட் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஹேர் லாஸ் ரொம்ப அதிகமா வரும். அதனால உங்க உடம்பு வந்துட்டு ரொம்ப ஹீட் ஆகாம நல்லபடியா வச்சுட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஹேர் வந்துட்டு நல்லா பார்க்கும் போது நமக்கு தெரியும். ஹேர் ரொம்ப ரப்பா அந்த மாதிரி இருக்குன்னா இவங்க தண்ணி குடிக்க மாட்டாங்க போல இருக்கு. ஜென்ரலா நாங்கெல்லாம் ஸ்கின் பார்த்துட்டே சொல்லுவோம் இல்லையா, ஸ்கின் பார்த்து ட்ரை ஸ்கின்னா இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஹீட் பாடி அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் நாங்க. நான் ஏற்கனவே அதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன், K10 அக்குபஞ்சர்ல வந்துட்டு கிட்னி 10 ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த கிட்னி 10 பாயிண்ட் வந்துட்டு ஹேர் லாஸ்க்கு ஆகாம வந்துட்டு கிட்னி ஸ்ட்ரென்தனிங் கொடுக்கும். கிட்னி நல்லா ஸ்ட்ரென்த்தா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஹேர் க்ரோத்திங் வந்துட்டு நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல கூட வந்துட்டு ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கு. அதனாலதான் ஃபுல்லாவே நீங்க வந்துட்டு ஹேர் மசாஜ் பண்ணிச்சுனாவே உங்களுக்கு அந்த அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் வந்துட்டு சேர்த்து வந்துடும்.
ஹெட்ல இருக்கிற அக்வென்ச்சர் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆக்டிவேஷன் ஆயிடும். ஆல்மோஸ்ட் நான் நிறைய ஆயில்ஸும் சொல்லியாச்சு, உங்களுக்கு ஃபுட்டும் சொல்லியாச்சு, ஸ்மூத்ரிங்க்கு நான் சொல்லியாச்சு. வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. இதோட வந்துட்டு நான் க்ளோஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய விஷயத்த ஷேர் பண்ணியிருக்கீங்க மேடம். உண்மையிலேயே அற்புதமான கிளாஸ். நிறைய விஷயத்த வந்து ஏர்ஃபாலை பத்தி செகண்ட் கிளாஸ் கொடுத்துருக்கீங்க. நிறைய விஷயம் ஷேர் பண்ணி இது எல்லாமே வந்துட்டு அவங்க அதான் நான் சொல்றேனே, அவங்களுக்காக அவங்க வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பண்ணாங்கன்னா கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது ஹேர் லாஸ் பத்தி. மேகலா மேடம். தேங்க்யூ மேடம், கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. எனக்கு ஒரு டவுட்டு, வினிகர் ஆப்பிள் சீட் வினிகரை டைரக்டா அப்ளை பண்ணலாமா ஆஃப்டர் ஹேர் வாஷ்க்கு அப்புறமா? ஆமா, அப்ளை பண்ணலாம், ஒன்னும் ஆகாது. தாராளமா அப்ளை பண்ணலாம் மேடம். நீங்க அது பாத்ரூம்லனே ஒரு பாட்டில் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் 5 to 10 மினிட்ஸ் வச்சுட்டு நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். ஹாட் வாட்டர்ல வாஷ் பண்ணி ஹேர் நார்மல் வாட்டர்ல வாஷ் பண்ணிக்கோங்க. ஓகே. அப்போ இப்போ எல்லாத்துக்குமே 35 வயசு தாண்டிடுச்சுன்னா சத்து குறைபாடு எல்லாத்துக்குமே டிஃபால்ட்டா இருக்கு. ஏதோ எய்தர் கால்சியமோ அயனோ ஏதோ இல்லாம இருக்கு. ஸோ மல்டி விட்டமின் சொல்லி ஒரு ஜென்ரலா ஒரு டேப்லெட் எடுத்துக்கலாமா? இதுல ஹேர் க்ரோவும் வருமா? மல்டி விட்டமின் வந்துட்டு ஹேர் க்ரோத்திங்கானே கிடையாது. ஜென்ரலா உங்க ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டு இருக்குன்னா தாராளமா வந்துட்டு நீங்க மல்டி விட்டமின் டேப்லெட் வந்துட்டு எடுக்கலாம். ஆனா அது ஹேர் க்ரோத்திங்காக கிடையாது. ஹேர் க்ரோத்திங்காக நீங்க வந்துட்டு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹேர் க்ரோத்திங்காக நீங்க சாப்பாடுலனே இதெல்லாம் எடுத்துக்கலாமே. நீங்க மஷ்ரூம் சாப்பிடலாம், பன்னீர் சாப்பிடலாம், சோயாபீன்ஸ் சாப்பிடலாம், கருவேப்பிலை சாப்பிடலாம், கீரை டெய்லி வந்துட்டு கீரை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுட்டே எடுக்கலாம். மல்டி விட்டமினே எடுக்கணும் அவசியம் இல்லை. சப்போஸ் டி விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்கா, வெயில கொஞ்சம் நேரம் உட்காருங்க. உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்கு. இப்போ நான் சொன்ன மாதிரி வந்துட்டு வீக்னஸ் அதிகமா இருக்கு, எனர்ஜி லெவல்ஸ் கம்மியா இருக்கு, விட்டமின் டெஃபிஷியன்சி ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது வந்துட்டு நீங்க மல்டி விட்டமின் டேப்லெட்ஸ் எடுக்கலாம். ஜென்ரலாவே நீங்க பாத்தீங்கன்னா விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு ஸ்கின்ல கூட வந்துட்டு ஒரு ஒயிட் பேச்சஸ் தானே அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஜெனரல் விட்டமின் டெஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அது. ஓகே மேம். அப்புறம் நீங்க சொன்னீங்க கஞ்சி தலைக்கு ஊத்தலாம், சாப்பாடு வடிச்ச கஞ்சி அப்ளை பண்ணலாமா? கூட அப்ளை பண்ணலாம். நம்ம அரிசி வாஷ் பண்ண தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியில கூட நீங்க சீக்காய் கானி ஷாம்பு கானி போட்டுட்டு வாஷ் பண்ணலாம். அது ஹேர் க்ரோத் வருது. ஷாம்புல எல்லா ஷாம்புலையுமே கெமிக்கல்ஸ் இருக்குது. ஸோ ஒருத்தங்க சொன்னாங்க, கேள்விப்பட்ட அந்த ஆம்பேல இருக்கிறது எல்லாம் வந்து ஜஸ்ட் வாட்டர்ல கலந்து அதுக்கப்புறமா அப்ளை பண்ணா கெமிக்கல் கம்மியாகுன்றாங்க. கரெக்டுங்களா? அப்படியா? ஆக்சுவலா எந்த ஷாம்புனா கூட நம்ம வாட்டர்ல மிக்ஸ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்றோம், டைரக்டா யூஸ் பண்ண மாட்டோம். ப்ராசஸே அதுதான். எந்த ஷாம்புனா சரி வாட்டர்ல வச்சுட்டு. பட் ஆம்பே இதெல்லாம் வந்துட்டு ஹெர்பல் ஷாம்பூஸ் தான். அதுல வந்துட்டு கெமிக்கல் குவான்டிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும், இருக்காது அவ்வளவு. அதனாலதான் யாராவது சொல்லும் போது பாருங்க, ஹெர்பல் ஷாம்புவா யூஸ் பண்ணுங்க, ரொம்ப கெமிக்கல் ஷாம்புவா யூஸ் பண்ணாதீங்க. நுரை அதிகமா வருதுன்னா அதுல கெமிக்கல்ஸ் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அது பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ். ஓகே. ஓவராலா மென்ஷன் பண்ணுங்கப்பா. மேகலா மேடம். யாராச்சும் டவுட் இருக்குங்களா? ரகுராம் சார், சத்யபிரியா மேடம், ஜித்தன் சார், ரம்யா மேடம், மூலிகை மகேந்திரன் சார், உங்களுக்கு ஏதாவது கேட்கணுமா? ஹேர் ஃபால் பற்றி டீச் பண்ணியிருக்காங்க டாக்டர் ஸ்ரீதேவி மேடம். அம்மா வணக்கம்மா. நான் இப்பதான் வந்தேன், நான் சப்ஜெக்ட் கேட்கல, நாளைக்கு தான் சரி ரெக்கார்டிங் கேட்டணும். இப்பதான் உள்ள வரேன், நிகழ்ச்சி முடியுது போல, லேட் ஆகி போச்சு, கொஞ்சம் முன்னதான் வந்திருக்கணும். நான் நிகழ்ச்சி வந்து ஆடியோல வந்து கேட்டுக்கிறேம்மா, கேட்டுக்கின்னு அடுத்ததுல தகவல் சொல்றேன். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார். நன்றி, மகிழ்ச்சிமா. குழுவில் வந்து சிறப்பா நீங்க சிறப்பித்ததுக்கு மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவிச்சுக்கிறேன்.
தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க்யூ. ரொம்ப 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 நன்றி மேடம். அதே ஓகே போல சார். குழுவில் உள்ளவர்களுக்கு நான் சொல்றேன், ஒரு சிறப்பு விருந்தினர் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க அப்படின்னா அந்த சிறப்பு விருந்தினர் வந்து உங்களுக்கு சந்தேகம் இல்லைனாலும் மனமார்ந்த ஒரு நன்றியும் மகிழ்ச்சியும் சொல்லணும். அவங்க நமக்காக வந்து அவங்களுடைய பணியை விட்டு நமக்காக வந்து செய்யறாங்க. இதே நம்ம ஒரு மருத்துவர்கிட்டயோ போனோம்னா இதுக்கெல்லாம் வந்து காசு செலவு பண்ணணும். ஆனா இன்னைக்கு இலவசமா குழுவும் சரி அவங்களும் சரி இலவசமா கொடுக்குறாங்க. அதனால முதல்ல அவங்களுக்கு வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்துக்கிறாங்கன்னா அவங்களுக்கு மனமார்ந்த சிறப்பு கவனிப்பு கவனிச்சு அனுப்பணும். அது மாதிரி மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் ஒரு சிறப்பு விருந்தினருக்கு சொல்லுங்க. இதுதான் நம்மளுடைய பண்பாடு தான் நான் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. நான் பாருங்க கிளாஸே அட்டன் பண்ணலாம் கூட அம்மாவுக்கு வந்து மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி சொல்றேன் அதுக்காக. இதுதான் நம்மளுடைய பண்பாடை கடைபிடிங்க எல்லாரும். ஓகே சார், தேங்க்யூ. நன்றிங்க சார். நன்றி மேம் நன்றி. வணக்கம் மேம். வணக்கம். கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்தது. டிப்ஸ் எல்லாம் ரொம்ப அல்டிமேட்டா இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி மேம். அப்புறம் நான் கொஞ்சம் சென்டர்ல தான் ஜாயின் பண்ணேன். இது வந்து இன்டேக் எடுக்கிறதுக்கு ஏதாவது ட்ரிங்க் சொல்லிருக்கீங்களா மேம்? இது ட்ரிங்கா, ஹேர் க்ரோத்க்காக ட்ரிங்கா? ஆமா மேம். ட்ரிங்க் நான் எதுவும் சொல்லல. ஆனா சாப்பாடுல தான் சொல்லியிருந்தா புரோட்டீன் ஃபுட் எடுக்க சொல்லியிருந்தா. புரோட்டீன் நல்ல ஃபுட். ட்ரிங்க் அந்த மாதிரி சொன்னீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு டயட் மாதிரி இருக்கப்போ கூட ஒரு ட்ரிங்க் எடுத்துக்கிட்டா அதுல எல்லா விட்டமின்ஸும் கிடைக்கும் இல்லைங்களா? அதனால வந்துட்டு பயோட்டின் மிக்ஸ் ஆகுற மாதிரி வந்துட்டு ட்ரிங்க் தான் பார்த்துட்டு எடுக்கணும் ஹேர் க்ரோத்திங்க்கு. பயோட்டின் இருக்கிற ட்ரிங்க் எது இருக்கு அப்படி எது பார்த்துக்கோங்க. அப்படியே உங்களோட பிளட் பர்சன்டேஜ் குறைவா இருக்குதா செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு எடுத்துக்கணும். செப்பரேட்டா வந்துட்டு ஹேர் க்ரோத்துக்கு அப்படின்னா அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் வந்துட்டு டேப்லெட்ஸ் இருக்கு ஆக்சுவலா பார்த்துச்சேன்னா. பட் அதுல சைடு எஃபெக்ட் இருக்கு. அதனாலதான் நான் அது மென்ஷன் பண்ணவே இல்லை. ஃபுட்ல மட்டும்தான் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலா பயோட்டின் டேப்லெட்ஸ், பயோட்டின் பவுடரு, நீங்க சொன்ன மாதிரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்துட்டு பயோட்டின் இதுல வந்துட்டு இருக்கு. பட் பயோட்டின் ரொம்ப அதிகமா எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். அதனால நான் அது மென்ஷனே பண்ணல. அதை பத்தி வந்துட்டு நான் சொல்லல. நீங்க இது சேஃப்டி பாதம் எடுத்துக்கோங்க. அழகா பாதம் 15 எடுத்துச்சுன்னாவே உங்களுக்கு வந்துட்டு ஹேர் க்ரோத் சூப்பரா கிடைக்கும். மஷ்ரூம் எடுத்துக்கலாம். நான் ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் ஷேர் பண்றேன். சொல்லுங்க மேடம், சொல்லுங்க சார். ஓகே. ஏர் ஃபால் வரதுக்கு முக்கிய காரணம் வந்து ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், கோவப்படக்கூடாது. முக்கியமான விஷயம் இதுதான். இருக்கிறதுலே பேசிக் வந்து கோவப்படாம இருக்கணும். சிம்பிளா சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம சுத்தி சுத்தி பேசுறத வந்து நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு 2 நிமிஷத்துல முடிக்கிறேன் பாருங்க. நீங்க வந்து டேப்லெட், ஜூஸ் அது இதுன்னு கேக்குறீங்க. அந்த காலகட்டத்துல என்ன பண்ணாங்க, சீக்கா வந்து யூஸ் பண்ணாங்க. பாரம்பரியம் மிக்க வந்து சீக்கால வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 36 ஐட்டங்கள் போட்டு அரைச்சி சீக்கா வந்து யூஸ் பண்ணாங்க. 36ல இருந்து 27 ஐட்டங்கள். நான் இப்ப வந்து லேட்டஸ்டா நான் சீக்காக்கு வந்து மாறினேன். எப்படின்னா நான் வந்து நாட்டு மருந்து கடையில போய் சீக்கா அரைக்கணும்னு சொன்னா அவங்க குறைஞ்சு 22ல இருந்து 27 ஐட்டம் போட்டு அவங்க கொடுக்குறாங்க. அது வாங்கி கடைகளை கொடுத்து அரைக்கணும். சீக்கா ரேட் வந்து கம்மி, அரைக்கிற ரேட் வந்து அதிகம். ஏன்னா அரைக்கிற மிஷின் வந்து கம்மியாயிட்டு வருது. இங்க சென்னையில 1 கிலோ சீக்கா வாங்குற ரேட்டுக்கு ஈக்குவலா அரைக்கிறதுக்கு சார்ஜ் பண்றாங்க சென்னையில ஆக்சுவலி. ஏன்னா அதனால வந்து 1 கிலோ சீக்கா ரேட் 100 ரூபாய்னா அரைக்கிற ரேட் 100 ரூபாய். அதனால சீக்கா வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காதீங்க, டிப்ரெஷனா இருக்காதீங்க. ஃபுட் ஹேபிட்ல கேட்கும் போது வந்து ஓவர் ஹீட்டான ஐட்டத்தை இருக்காதீங்க. 2வது மேடம் பேசலாமா? தாராளமா. ஓவர் ஹீட்டான ஐட்டத்தை இருக்காதீங்க. கருவேப்பிலை வந்து நிறைய சேர்த்துக்கோங்க. மருதாணி யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு ரிசல்ட் இருக்கலாம். கருவேப்பிலை கூட ஹீட்ல கொஞ்சம் ஹீட் ஆகும்ல சார் அது? மேடம் இப்போ கருவேப்பிலை வந்துட்டு நம்ம எவ்வளவு யூஸ் பண்ணுவோம்? ஒரு சாப்பாடுல வந்துட்டு எவ்வளவு போடுறோம் கருவேப்பிலை? கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டி தானே மேடம் எடுப்போம். அது வந்துட்டு தூக்கு போடாம சாப்பிட்டா போதுமே. நிறைய எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க அதே காரப்பொடி மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஒரு காரப்பொடி வந்துட்டு ஒரு தோசைக்கோ ஒரு இட்லிக்கோ எந்த குவான்டிட்டி, 1 ஸ்பூன் குவான்டிட்டி தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அந்த குவான்டிட்டினே போதும். இல்ல மேம், இப்போ நல்லதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை வந்து ஜூஸா கூட அடிச்சு குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? அப்ப அது கூட ஹீட் தானே, அதுக்காக கேக்குறேன்.
வந்துட்டு அப்படி சாப்பிட்டாலும் கருவேப்பிலை வந்துட்டு நிறைய போட்டு ஜூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது வந்துட்டு வராது. தண்ணி போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு அதுல ஒரு டம்ளர் தண்ணி போட்டுட்டு அதுதான் ஜூஸ் அடிச்சிட்டு சாப்பிடுவாங்க தவிர மொத்தமா வந்துட்டு ஜூஸ் வராது. அது வேஸ்ட் மேடம். ஜூஸ்ன்றது வேஸ்ட். அது திப்பியா மாறிடும். கருவேப்பிலைன்றதுனால இன்னொரு விஷயமும் ஷேர் பண்றேன். கருவுல இருக்கிற பிள்ளைக்கு வந்து டிஎன்ஏ ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னா நான் பிரெக்னன்சி டைம்ல இந்த கருவேப்பிலை சாப்பிட்டா உங்களுக்கு இருக்கிற டிஎன்ஏ ப்ராப்ளம் வந்து உங்க பசங்களுக்கு உங்க குழந்தைங்களுக்கு வராது. இது சயின்டிபிக்கா ப்ரூவ் ஆயிருக்கு. அது யாருக்குமே தெரியாது. ஏன்னா அந்த டைம்ல கருவேப்பிலை சாப்பிட்டா வந்து முடி வந்துடும், குழந்தை வந்து கருப்பாயிரும் சொல்லி கருவேப்பிலையை வந்து தூக்கி போட்டு சாப்பிடுறீங்க. கருவேப்பிலை பிரெக்னன்சி டைம்ல நிறைய சேர்த்துக்கிட்டீங்கன்னா டிஎன்ஏல வர ப்ராப்ளம் வந்து சயின்டிபிக்காவே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட்ல நம்மளனா சர்ச் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி வந்து நமக்குள்ள ஹார்டா நம்ம இந்த கேன்சர் டைம்ல வந்து ஏகப்பட்ட சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தீங்க. அதுல போய் நம்ம டிஎன்ஏ எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு. எல்லாமே அந்த டிஎன்ஏ பிரச்சனை வராம டிஎன்ஏ பிரச்சனை வந்து நார்மல் பண்ணணும்னா மேக்சிமம் கருவேப்பிலை வந்து நிறைய சேர்த்துக்கோங்க. ரிசல்ட்ஸை சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ மேடம். நீங்க சார் கேள்விப்பட்டிருக்கீங்க. சார் க்ளோஸ் பண்ணலாமா? கொஞ்சம் பேஷண்ட் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. ஓகே 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 உங்க சூழ்நிலை புரிஞ்சிருச்சு. தேங்க்யூ. ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. ஓகே சார்.